பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் கர்த்தருக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வசனம் எரேமியா 33 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்ம மூளைக்கு எட்டாத காரியம், நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னாகமம் 11 இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சிக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறார்கள். இது தேவனுக்கு கோபமூட்டுகிற காரியமாக இருந்தாலும் 18 நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். 19 நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் சாப்பிடுவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய் என்றார். எத்தனையோ அற்புதங்களை தேவன் மோசேயின் மூலம் செய்தார். ஆனாலும் மோசேக்கு இது நடக்குமோ நடக்காதோ என்று ஒரு கேள்வி இருந்தது. சிந்தித்து பாருங்கள், 6,00,000 பேர் எப்படி நடக்கும்? ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடித்தார். நம்முடைய மூளைக்கு எட்டாத காரியம், மோசேயுடைய மூளைக்கு எட்டாத காரியத்தை தேவன் அங்கு செய்து முடித்தார். தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? 2 ராஜாக்கள் 3 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனுடைய மூளைக்கு எட்டினது மழை வந்தால் மட்டுமே பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. மழையே இல்லாமல் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். இது கர்த்தர் செய்கிற காரியம். அதுபோல நீங்கள் எதிர்பார்க்கும் காரியம் உங்களுடைய பார்வைக்கு முடியாததாக தான் காணப்படும். ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு அற்ப காரியம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.